படத்தை பார்த்த கிரிதரன், நாகலிங்கம், ராவ் இவங்க 3 பேரும் சாதாரண ஆளுங்களே கிடையாது. அவங்க சொன்ன கரெக்டா இருக்கும். படத்தை பத்தி ஏன் அப்படி சொல்றாங்கன்னு வருத்தப்பட்டு பேசினாரு. கயல், அதுலயும் ஓன் நடிப்பை பத்தி ஒரு கமெண்ட் வந்தப்போ, கயல் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட், அவ பெர்ஃபார்மன்ஸ்ல குறைய இருக்காதுன்னு ரெட்டி சார் நல்ல விதமா தான் சொன்னாரு. கயல், கயல், இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் வேற உன்னை பற்றியும் படத்தை பற்றியும் தப்பு தப்பாக வருதா? உன்னை நேரில் பார்த்தா இதெல்லாம் சொல்ல வேண்டிய வருமோன்னு தான் உன்னை பார்க்குறதையே தவிர்த்தேன். சாரி கயல். நல்ல கதை, படம் நிச்சயமாக நல்லா வந்திருக்கும். அதுவும் இல்லாம நீ ஃபுல் இன்வால்வ்மெண்டோட பண்ணியிருப்ப. ஷார்ட் ஃபிலிம்ல ப்ரூவ் பண்ண டைரக்டர்ஸ் அவங்க. ஆனா இப்ப ஏன் இப்படி? கயல், இப்பெல்லாம் படம் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபைனான்ஸ் கிடைக்கிறது, குறிப்பிட்ட நாளுக்குள்ள பட்ஜெட்டுக்குள்ள படத்தை முடிக்கிறது, இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. அதை தாண்டி முழு படத்தையும் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே சோஷியல் மீடியால வர போட்டு தொலைஞ்சிடறானுங்க. இதுல தகுதியே இல்லாத ஆளுங்க எழுதுற தப்பு தப்பான விமர்சனம் வேற. ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கதறாங்க. இப்போ வனமோகனிக்கு வேற பல பிரச்சனைகள் சேர்ந்து வந்திருக்கு. பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் கார்த்திக், பிருத்வி சார் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. படத்துல பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. படத்தோட விளம்பரம், ப்ரமோஷன், இதுக்கெல்லாம் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக். அதோட படத்துல பல பேரோட லைஃப் இன்வால்வ் ஆயிருக்கு. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு என்ன ஆகும்னு தெரியல கார்த்திக். நானும் ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன். ஆனா நடக்கிற விஷயத்துல பாக்குறப்போ என்னோட மன உறுதி கொலைஞ்சிரும் போல இருக்கு. நாம என்ன கையில் பண்றது? கடவுள்கிட்ட வேண்டதை தவிர வேற வழியே இல்லை. சிவம், இதோ வரேன் தம்பி. சிவம், சொல்லுங்க தம்பி. கார் ரெடியா? ரெடியா இருக்கு தம்பி. டிஃபன் ரெடியா? அதுவும் ரெடியா இருக்கு. சரி வாங்க சாப்பிடலாம். பிருத்வி, ஹாவ் கயல், என்ன இந்த நேரத்துல ஆச்சரியமா இருக்கு? என்ன கயல், நைட் நல்லா தூங்கலையா? முகம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி நீ உள்ள வா. கயல், நம்மளாம் ஆக்டர்ஸ், நல்லா தூங்கணும். முகம்தான் நம்மளோட மூலதனமே, அது எப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இல்ல, நான் நல்லா தூங்கினேன் பிருத்வி. ஐ அம் ஆல் ரைட். ஆல் ரைட்னு வாய் தான் சொல்லுது, முகம் குழப்பத்தில் இருக்க மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் விட்டு தள்ளு. இன்னைக்கு சேனல் ஷோ இருக்கு. கமான் வா கிளம்பலாம். டிஃபன் சாப்பிட்டு வரேன். நீ சாப்பிட்டியா? சார், யா சொல்லுங்க மேனேஜர். ஷோ கேன்சல் ஆயிடுச்சு சார். இப்போதான் சேட்டலைட் மீடியேட்டர் பேசினாரு.
சேனல்காரங்க அப்புறமா படத்தை பார்த்துக்கிறாங்களா? அப்புறம்னா அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன்ட்டாங்க சார். மற்ற சேனல்காரங்களா என்ன சொன்னாங்களா? எல்லாருமே மொத்தத்தில் பேக் அடிச்சிட்டாங்க சார். எஃப்எம்எஸ் பார்ட்டியும் வரல. டிஜிட்டல் ரைட்ஸ் பேச வந்தவங்க ஃபோன் எடுக்கல சார். மொத்தத்தில் மீடியேட்டர்ஸ் பயங்கரமாக கேம் விளையாடுறாங்க சார். எவனோ ஒருத்தன் படத்தை பற்றி மீம்ஸ் போட்டுகிட்டே இருக்கான் சார். நம்ம படத்தை பற்றி தாறுமாறா செய்தி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தமே, அது என்னாச்சு? ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். சைபர் கிரைமில் ஏகப்பட்ட கேசஸ் இருக்கான். ஒவ்வொன்றா தான் விசாரிப்பாங்களாம். நாம் இவ்வளோ பவர் யூஸ் பண்ணியும் கூட ஒன்றுமே நடக்கலை சார். நேற்று இன்னொரு பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? சார் அந்த ஆப்டிக்கல் கடை திறப்பு விழாவில் உங்கள்கிட்ட கூட பிரச்சனை பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போனாங்களே சார், உங்கள் ரசிகர் மணி. ஆமாம், அவனுக்கு என்ன? வனமோகினி படத்தை பற்றி மீம்ஸ் அவனுக்கு யாரோ அனுப்பிச்சிருக்காங்க சார். அதில் அவன் டென்ஷன் ஆகி அவனை கத்தியால் குத்த போயிருக்கான் சார். வாட்? போலீஸ் கேஸ் ஆகி நான் தான் சார் அவனை வெளியே கூட்டு வந்தேன். தலைவா வாழ்க, தலைவா வாழ்க, தலைவா வாழ்க, தலைவா வாழ்க, தலைவா வாழ்க, தலைவா வாழ்க, தலைவா வாழ்க. இது அந்த மணி வாய்ஸ் மாதிரி இல்ல? தலைவா வாழ்க. ஆமாம் சார். தலைவா வாழ்க, தலைவா வாழ்க, தலைவா வாழ்க. தலைவா, தலைவா, தலைவா. நல்லா இருக்கியா தலைவா? சூப்பரா இருக்கியா தலைவா? எப்படி இருக்க தலைவா? தலைவா, நான் உன்னை பாத்துறேன். பாத்தீங்களா? அண்ணா, இந்த பையன் தான். நல்லா இருக்கீங்களா? என்ன மணி, எதுக்கு நேத்து அப்படி பண்ண? கத்தியால ஒருத்தனை குத்த போயிட்டியாம? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மணி, தப்பான விஷயம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தலைவா? உனக்காக உயிரே கொடுப்பேன் தலைவா. எவன் நம்ம படத்தை பத்தி என்ன சொன்னாலும் அதை பத்திலாம் கவலையே இல்லை தலைவா. படம் சூப்பரா ஓடும் தலைவா. நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க தலைவா. சரியா தலைவா? குட். எங்க பாரு மணி, இனிமே இப்படி பண்ணக்கூடாது, ஓகே? சரி தலைவா, நான் வரேன் தலைவா. வரேன் தலைவா. வரேன் தலைவா, வரேன். சரி, நீங்க வாங்க தம்பி. வாங்க. சார், படத்தை வாங்க வந்த எல்லாருமே பேக் அடிச்சிட்டாங்க. படத்தை எப்படி சார் ரிலீஸ் பண்ண போறோம்? படம் கண்டிப்பா ஓடும், அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் பெருசா இருக்கு. படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறோம்? யார் பண்ண போறாங்க? மேனேஜர், ஸ்வீட்டை ரெடி பண்ண சொல்லுங்க. சார், புரியல? புரியல? ஸ்வீட் ரெடி பண்ண சொன்னேன். என்ன சார்? என்ன புரியலையா? படத்தை நானே ஓன் ரிலீஸ் பண்றதா முடிவெடுத்துட்டேன். சார், நல்லா யோசிங்க சார். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா சார்? தம்பி, அம்மா வேற ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க. எதுக்கு அவசரம்? பாத்துக்குங்க தம்பி. என்ன சிவம், பயப்படுறீங்களா? இல்ல பிருத்வி, பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயந்து தானே ஆகணும். கயல், நோ, நெகட்டிவா பேசவே பேசாத. நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த. ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயத்திலயும் பாசிட்டிவா இருந்து இப்ப நெகட்டிவா பேசினா எப்படி? இப்ப நம்ம குழந்தை ஊர்க்காரன் விலகி போகலாம், ஆனா நாம கொஞ்சாம விட்டுருவோமா? நல்லா அழகா மேக்கப் போட்டு தூக்கி கொஞ்சி அப்படியே ஒரு இடத்துல நிறுத்தணும். எல்லாரும் பெருமையா பார்க்கணும். அந்த கடமை நமக்கு இருக்கு கையில். தம்பி, என்ன இருந்தாலும் நிறைய பணம் வேணும். அவ்வளவு பணத்துக்கு என்ன பேசுறீங்க சிவம்? இந்த வீடு, காரு எல்லாம் சினிமா நமக்கு கொடுத்தது.
வாசல்ல 4 பேர் தலைவான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்களே, அது எப்படி வந்துச்சு? அதுவும் சினிமா கொடுத்தது. பயமே வேண்டாம், பாத்துக்கலாம் சிவம், விடுங்க. ஸ்வீட் சாப்பிட்டு ஹாப்பியா இருங்க. சினிமா நம்மளை காப்பாத்தும். சாப்பிடுங்க சிவம், சாப்பிடுங்க. சாப்பிடு கையல். சாப்பிடுங்க சிவம். சரிங்க தம்பி. நீயும் சாப்பிடு. ஓகே கையல், எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே பிருத்வி. ஓகே சார். எவ்வளவு நேரம்டா இங்கே நிக்கிறது? ஒழுங்கா டைம் பாடுறா. 9 வர டைம் தான், டீ குடிக்கிறதுக்குள்ள வந்துருவான்டா. ஏய் ஒரு டீ குடு. என்னடா தர மதியார போஸ்ட்ல பாடுறா. ஒரு மார்க்கமா இருக்குல்ல. ஆமாண்டா. வனமோகினின்னு நம்ம உடம்ப ரணமாக்கிடுவாங்க போல இருக்குடா. இப்படி எல்லாம் ஒரு பொண்ணை ஹீரோயினா போட்டா எப்பறம் நம்ம படம் பாக்குறது? இவளுகளுக்கெல்லாம் எப்பரா ஹீரோயினி சார்ஜ் கிடைக்குது? ஹீரோயினா சும்மா ஜிகு ஜிகுன்னு மப்பு மந்தரமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது என்னடா ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி கண்ணங்கரன்னு இருக்குது. இதுக்கெல்லாம் எப்பரா சான்ஸ் கொடுத்தாங்க? டேய், சினிமால சான்ஸ் வாங்குறதுக்கு 1000 வழி இருக்குடா. இதுல அந்த பொண்ணு ஒரு வழியை வச்சு வாங்கியிருக்கோம். இல்லனா இதுக்கு எப்பறம் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்? என்ன புரியுதா? புரியுதாவா? வேற என்ன பண்ணிருக்கும்னு புரியுது புரியுது. டீ வந்துருவான்ல, டைம் வேற ஆகிக்கிட்டே இருக்கு. வந்துருவான். ஏப்பா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்கப்பா. அந்த போஸ்டர்ல இருக்க பொண்ணு யார் தெரியுமா? அதோ போறார வாத்தியாரு, அவரோட பொண்ணுப்பா. அதுவும் நம்ம ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை பத்தி ஏன் கேவலமா பேசுறீங்க? ஏதோ வந்தமா, டீ சாப்பிட்டமா, போனமான்னு பேசுறதை விட்டுவிட்டு கண்டதெல்லாம் பேசி பாவம் அந்த பெரியவரோட மனசை நோக்கடிச்சிட்டீங்களப்பா. நீங்க எல்லாம் மனுஷங்களாயா? அப்புறம் சொல்லுங்க பிருத்வி சார், திடீர்னு மீட் பண்ணணும்னு சொன்னீங்களா? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஷயம் சார்? வனமோகினி படத்தை நான் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். தெரியும் சார், கேள்விப்பட்டோம். படம் பிரமாதமா வந்திருக்கு, அதை கேள்விப்பட்டீங்களா? பை த பை, இப்போ நானே ஓன் ரிலீஸ் பண்றதா இருக்கேன். அதுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. அதனால தான் அவங்கள மீட் பண்ண வந்திருக்கேன். அப்படியா சார்? எஸ். என்ன ஏன் ஷாக் ஆகுறீங்க? உங்க ஃபேஸ் ஏன் சேஞ்ச் ஆகுது? ஹாப்பியா தெரியலையே, என்ன விஷயம்? இல்ல சார், வெளியில வனமோகினி படத்துக்கு டாக் ரொம்ப பேடா இருக்கு சார். ஒரு விஷயம் சொல்றோம், நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. உங்க படத்துக்கு நெகட்டிவே ஹீரோயின் தான் சார். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, காவிய தலைவிக்கு நாங்க தான் ஃபைனான்ஸ் பண்ணோம். ரெட்டி நேத்ராவை தூக்கிட்டு கையில ஹீரோயினை போட்டாரு. எங்க மேல இடத்துல ஒத்துக்கல சார். இந்த சூழ்நிலையில உங்க படத்துக்கு நாங்க ஃபைனான்ஸ் பண்ண முடியாது சார். அதுவும் அந்த பொண்ணு கையிலே ஹீரோயினியா பண்ணும்போது நோ சான்ஸ். உங்க படத்தை பத்தி படம் ஒஸ்டா மீம்ஸ் வருது. நீங்க ஏன் சார் இந்த படத்தை அண்டர்டேக் பண்ணீங்க? இப்போ ஓன் ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கீங்க. ஒரே குழப்பமா இருக்கு சார். நோ, அது என்னோட நம்பிக்கை.
படத்துக்கு மேல நான் வச்சிருக்கிற அசைக்க முடியாத ஹோப் இத பாருங்க. அந்த படம் வேற, இந்த படம் வேற. படத்தோட டாக், மீம்ஸ் இத பத்திலாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் யாரோ வேணும்னே கிளப்பி விடுறாங்க. வனமுகனில நான் இருக்கேன். கயல் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காங்க. நீங்க அத பாருங்களேன். உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க சார். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் சார் எல்லாமே தெரியும். சோ ஃபைனான்ஸ் இல்லைங்கிறீங்க. அடுத்த படத்துக்கு கண்டிப்பா பண்றோம் சார். ஓகே, படம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல, பட் எனக்கு தெரியறது இருக்கட்டும், உங்க எல்லாருக்குமே தெரிய வரும் வனமோகினி படத்தோட லெவல் என்ன, இந்த படத்துக்கு ஏன் நாம ஃபைனான்ஸ் தராம விட்டோம்னு நீங்க ஃபீல் பண்ண தான் போறீங்க. இட்ஸ் ஓகே. நைஸ் மீட்டிங் யூ. பிருத்வி, ஃபினான்ஸ் மீட்டிங் போறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ஸ்மூத், வெரி ஸ்மூத். மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க, போகணும். நீங்க வரதுக்குள்ள என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்தது. அதான் உடனே கேட்டேன். ஹலோ நேத்ரா, ப்ளீஸ். ஹாய் பிருத்வி. What a surprise. How are you? I'm fine பிருத்வி. Come on, உட்காருங்க ப்ளீஸ். பிருத்வி, நான் கிளம்புறேன். ஹே, ஓ நோ, நீ ஏன் கிளம்புற? நேத்ரா வந்திருக்காங்க. என்னோட 2 ஹீரோயின்ஸும் சேர்ந்து இருக்கீங்க, பேசிட்டு இருக்கலாம். உட்கார். ப்ளீஸ் சிட். உட்காருங்க. அப்புறம் வாட் நேத்ரா, என்ன போயிட்டு இருக்கு? வாட்ஸ் ஹேப்பனிங்? உங்க டேட்காக தான் வெயிட்டிங். அப்புறம் பிருத்வி, வெளியில ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன என்ன கேள்விப்பட்டீங்க? நல்ல விஷயம் தானே? எஸ், நல்ல விஷயம்தான். பட் எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் பிருத்வி. வனமோகினிய நீங்க உங்க ஓன் ரிலீஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். எஸ், ஆஃப் கோர்ஸ், நான் தான் பண்ண போறேன். ஆனா இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலையில அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? அதான் கேட்கலான்னு வந்தேன். நேத்ரா, வாட் ஹேப்பன் ஃபார் யூ? என்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா என்ன? படம் செம்மத்தியா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஃபினான்ஷியர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ், அமர்க்கலமான ஃபீட்பேக் வந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு ஃபினான்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு தான் வரேன். நல்லா போச்சு. சீக்கிரமா ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் கேள்விப்பட்டேன். அந்த கார்ப்பரேட் கம்பெனி மீட்டிங் தானே? ஆமா, அதான் சொன்னேனே நல்லா போச்சுன்னு. அப்புறம் வேற என்ன சொல்லு. சம்பத் சாரை பாத்தியா? அதெல்லாம் இருக்கட்டும் பிருத்வி. கார்ப்பரேட் ஆளுங்க வனமோகினி படத்துக்கு மைனஸே கையல் தான் சொன்னாங்களாமே. அதனால ஃபைனான்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமே. அதுவும் என் காதுக்கு வந்துச்சு பிருத்வி. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. வாட்? இருக்கட்டுமே, சினிமால இதெல்லாம் சகஜம். இன்னும் 2 மீட்டிங் உட்காரணும். பட் அவங்கெல்லாம் யார் நேத்ரா? என்ன டேஸ்ட் இருக்கு அவங்களுக்கு? நம்ம படம் எப்படி வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்னு நமக்கு தானே தெரியும். என்ன சொல்ல போனா படத்துக்கு பெரிய பிளஸ்ஸே கயல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் படம் பெரிய ஹிட் ஆகும். கயலுக்கு எந்த அளவுக்கு போக போறான்னு மட்டும் பார்க்கட்டும். இப்ப பேசுறவங்க எல்லாரும் அப்ப வாயை மூடிக்குவாங்க. பிருத்வி, ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியர் ஒருத்தர் கோவை தனபால்னு பேரு. ஓகே, அவர் நிச்சயம் உன் படத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நான் சொன்னா கண்டிப்பா கேட்பாரு.
அவர்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? கமான் நேத்ரா, பேசு. வனமோகினி மேல நீ இம்ப்ரெஸ் ஆயிட்ட. ஐ அம் சோ ஹாப்பி. பேசி பார்க்கட்டுமான்னு கேக்குற? கேளு, உடனே பேசு. சொல்லுங்க நேத்ரா மேடம். வணக்கம் தனபால் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நான் பிருத்வி சார் வீட்ல இருந்து தான் பேசுறேன். ஒரு ஃபினான்ஸ் மேட்டர். அப்படிங்களா மேடம்? அவர் உங்ககிட்ட பேசணும்னு விரும்புறாரு. ஒரு நிமிஷம், அவர்கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். கொடுங்க கொடுங்க. பிருத்வி, தனபால் சார் லைன்ல இருக்காரு. ஓ, பேசுங்க. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் பிருத்திவி தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? வனமோகினி ரிலீஸ் பண்ண போற ஹாப்பில இருக்கேன். அப்படியா தம்பி? நேத்ரா உங்களை பத்தி சொன்னாங்க. வனமோகினி பட ரிலீஸுக்கு கொஞ்சம் ஃபண்ட் தேவைப்படுது. அதான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். தாராளமா பண்ணிடுவோம். நீங்க கேட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி. வெரி குட், நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ. நேரா வந்து உங்களை பார்க்குறேன். எப்போ வரட்டும்? இன்னைக்கே வாங்க, நான் ஃப்ரீயா ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். வரேன், இன்னைக்கே வரேன். தேங்க்யூ தனபால் சார். இருக்கட்டும் மேடம். எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுவோம் மேடம். உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? That's very kind of you. வணக்கம். தேங்க்யூ நேத்ரா, தேங்க்ஸ் அ லாட். உடனே போய் தனபாலை மீட் பண்றேன். பிருத்வி, ஓகே, அப்புறம் நான் கிளம்புறேன். என்னம்மா திடீர்னு அந்த கோவை தனபால் கிட்ட பிருத்திவியை கோத்து விட்டுட்ட? மோசமான ஆள்மாவன். இன்னும் சொல்ல போனா பாய்சன். ஆமா மாமா, அவன் பாய்சன் தான். தெரிஞ்சுதான் அவனை கோத்து விட்டேன். அந்த பாய்சன் ஏறி இவன் சாகட்டும்.